ஹாய்! புது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. போன வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்பயுமே சீக்கிரமா போன மாரி ஒரு ஃபீலா இருக்கு. ஜனவரி ஆரம்பிச்ச மாரி தான் இருக்கு. அதுக்குள்ளயே அடுத்த வருஷமே வந்துருச்சு. சின்ன பிள்ளைல இருக்கப்போலாம், எப்படா வருஷங்களே ஓடவே மாட்டுது. இன்னும் நம்ம குட்டி பிள்ளையாவே இருக்கோம். எப்படா வளருவோம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா இப்பலாம் என்னடா இவ்ளோ சீக்கிரமா வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. வயசும் கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. அதுல தான் நெறைய பேர் ரெசல்யூஷன்லாம் எடுத்திருப்பீங்க. நானும் ஒரு சில விஷயங்கள்லாம் மாத்திக்கிறணும். அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எடுக்கிறது அது 2 நாள்ல சுத்தமா அது எடுத்ததுக்கான ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சுத்தமா மறந்து போயிருது. அடுத்த வருஷம் வரப்பதான், ஓ! போன வருஷம் இதெல்லாம் நெனச்சிருந்தோம் அப்படின்ற மாரி தோணுது. இந்த வருஷமாவது அதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு போன வாரத்துல இட்லி பொடி வச்சுட்டு பொடி தோசை ஒன்று செஞ்சிருந்தேன். செம்ம சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட்டு. சரி நம்ம வீட்லயே பொடி செஞ்சுக்கலாம் அப்படின்னு முதல்ல வீட்லயே செய்வேன். ஆதிரா குட்டி பிறந்ததுலேருந்து இதெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எதுவுமே செய்யறதில்ல. முதல்ல சும்மா இருப்போம், டைமே போகாது அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காது. இப்போலாம் இவங்களை பார்த்துக்கிறதே பெருவேலையா இருக்கு. அதனால எதுவுமே செய்யறதில்ல. இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு இந்த வாரத்தில் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செம்ம ஸ்மெல்லும் சூப்பராகவே இருந்துச்சு, டேஸ்ட்டும். அவ்வளோதான். ஓகே பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.